இந்த பதிவு யாருக்குன்னு சொன்னா இந்த திருட்டு ஸ்டாலினுக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ்நாட்டுல வந்து எத்தனை இதுவரைக்கும் இந்த திமுக அரசுல இந்த ஆட்சியில எத்தனை கஸ்டடியில் டெத் நடந்திருக்கு தெரியும், அதாவது லாக்அப் டெத். சோ அது வகையில தான் இந்த அஜித் குமார் இல்லையா, ஒரு களவு எடுக்காதவனை அவன் களவு எடுத்தன்னு சொல்லி அவனை ஸ்டேஷன்ல வச்சு மட்டும் அடிச்சு சித்திரவதை பண்ணாம வெளியே கொண்டு போயிட்டு அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாங்க, அடிச்சே கொன்னுட்டானுங்க. இன்னைக்கு ஸ்ரீமதி ஜட்ஜ் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவன் திருடல, அவன் மேல இருந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உயிர் இருக்கா, அஜித் குமார் இன்னைக்கு இருக்கானா? அந்த பெத்த தாய் 9-10 மாசம் சுமந்த பெத்த தாய் தான் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்படுறாங்க இல்லையா? ஆனா இந்த ஸ்டாலின் போன்ல சொல்லுவான், சாரிமா ஏதோ தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. தற்குறி டேய், தற்குறி, நீ சரியான ஒரு தற்குறிடா. நீ எல்லாம் சிஎம்மா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவன். இவனை விடுங்க. அடுத்தது வந்து போலீஸ். நான் போலீஸ கேக்குறேன், டேய் நீ எல்லாம் வந்துட்டு உண்மையாலே போலீஸ் தானா இல்லாட்டி வந்துட்டு ஒரு கொலைகாரன்? நீ எல்லாம் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? நான் கேட்ட தமிழ்நாட்டு போலீஸ்ல வந்துட்டு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கேவலமானவன் தான் சரியான கேவலம் கட்ட போலீஸ்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு நல்லவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாரையும் நான் குத்தம் சொல்லல. இதுல வந்துட்டு இந்த காசுக்கு அடிமையா போனவங்க, அரசியல்வாதிக்கு அடிமையா இருக்கவனுங்க, அவனுக்கு சொம்பு தூக்குறவனுங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் வந்து தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு நீ வடிவான ஒரு ஒழுங்கான ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியா, அதுக்கு நீ எஃப்ஐஆர் போட்டியா, ஒழுங்கா விசாரிச்சியா? சரி உனக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு என்னடா கொடுத்தாங்க? ஒருத்தர் கொல்றதுக்கு எப்படா உனக்கெல்லாம் வந்துட்டு இது வருது? நீ எல்லாம் மனுஷன் தானே, மனுஷன் மிருகம். நீ எல்லாம் உலகத்துல வாழ்றதுக்கு லாய்க்கல. நீ உன் பிள்ளைகிட்ட போய் குடும்பத்தை சொல்லுவியா? பிள்ளைகிட்ட சொல்லுவியா, இங்க பார்ப்பா நான் ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்லுவியா? கார் துப்புவான் மூத்துல, உன் கார் துப்புவான். புரியுதா? ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அரசுல தான் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு தினம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி கேவலம் கட்ட போலீஸ்னு சொன்னா வந்துட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்டா, அவங்களுக்கு ப்ரொடெக்டா இருக்கும்டா. நீங்க என்னடா பண்றீங்க? நீங்களாம் அவளை கொல்றீங்க, நீங்களாம் அவளை கொல்றீங்க. காவல்துறை நீலாம், பேய் துறை நீலாம். இல்ல நான் சொல்றேன்ப்பா, எனக்கு அந்த அம்மாவை பார்க்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு அடன் ஸ்பீக் அபவுட் இந்த மாதிரி பிரச்சனைகள். பட் இன்னைக்கு கண்ணில் பார்த்த பிறகுதான் இது எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப வந்துட்டு. ஆனா ஒண்ணு மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க. இவனுங்களே நீங்க திருப்பி உட்கார வச்சீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க, உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அதனாலதான் நான் வந்து இந்த மெசேஜ ஷேர் பண்ண தோணுச்சு உங்களோட. அஜித் குமாருக்கு ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ வந்துட்டு நான் இந்த வாய்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் சொல்றேன். பாவம்ப்பா, அவனை கொண்டுட்டாங்க. சும்மா வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு தப்புமே பண்ணாதவனை வந்துட்டு தப்புன்னு கொண்டுட்டாங்க இந்த காவல்துறை. ஷிட்.